நண்பர்களே வாங்க வாங்க. இப்போதான் பம்பர் படம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா? அப்பா மாதிரியா வருது. ஹாய் வாங்க வாங்க வாங்க. நண்பர்களே என்னென்னாச்சுன்னா பம்பர் படம் வந்து 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது பார்த்துருங்க. அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். எல்லாருமே எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. ஏன்னா அதில் வந்து என்ன 2ஆக நடித்தது வந்து அதில் நான் தான் நடிச்சிருக்கேன். முதல் படம் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆதரவு தாங்க. ஏன்னா அதில் வந்து துப்பாக்கி பண்ணி நடிச்சிருக்கேன். இதில் வேற நீங்கள் வேற நான் ஒரு ஸ்டோரிங் போட்டால் தலைவரே உங்க துப்பாக்கி குண்டு இருக்கான்னு கேட்கிய. குண்டு இருக்கு எல்லாமே அதில் பாருங்க தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துச்சு. நான் செல்வகுமார் சேர்ட்ட சொன்னேன், சார் எனக்கு பயமாக இருக்குது சார்ண்ணே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் சொல்கிறப்ப நடிங்க. நம்ம தூத்துக்குடியில் வச்சு நடிச்ச முடியுங்களா, அந்த ஏரியாவுக்குள்ள நடிச்சதுல வந்து கொஞ்சம் பயம். ஏன்னா நான் இங்கே நடிச்சிட்டு இருப்பேன், அங்கே யாராட்டுன்னுட்டு என் ஃபேன்ஸ் தான் யாரு எல்லாம் நீங்கள் தான் இன்னுட்டு தலைவரே உங்களுக்கு எப்படி ஆமாம் நல்லா இருக்கான்னு கேட்கிய. நாங்கள் நடிக்க நீங்கள் அதை கேட்கிய. ஏன்னா அதெல்லாம் சமாளிச்சுட்டு நடிக்கிறதுல வந்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒன்று ஏன்னா டேரக்டர் சொல்கிறது மறந்துடுவோம்னு பயமாக இருக்குது எனக்கு. அதனால் அதை நடிச்சிருக்கேன். அதில் எதுவும் குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சிடுங்க. இம்மா அடுத்து ஏன்னா இந்த படம் நடிச்சதுக்கப்புறம் அடுத்தாப்ப நானும் என்னுடைய இது அதிகமாக மைண்டை செலுத்தி நானும் படம் நடிக்கணும்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். எனக்கு கமாண்டு படிக்கிறதுக்கு நான் கமாண்ட் நீங்கள் போடுறீங்க, கமாண்டு போட்டால் அந்த கண்ணாடியை கொண்டு வர மறந்துட்டேன். கண்ணாடியை வந்து எங்கே வந்துட்டேன், கண்ணாடியை ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன். கமாண்டு சுத்தமாக தெரிய மாட்டேங்க எனக்கு. என்னது வர இங்கே கமாண்டு வர இந்த கமாண்ட் வந்து நான் அதில் பார்க்கேன், என் ஐடியில் பார்க்கேன். அப்போ தான் தெரியும் எனக்கு நான் நீங்கள் போடுறதுக்கு. எனக்கு எல்லாருமே ஒரு ஆதரவு தாங்க. இன்னைக்கு எல்லாமே நான் அந்த படத்தை பற்றி எல்லாமே இது பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த டேரக்டர் சார் நல்லா கொஞ்சம் இது பண்ணாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஆனால் எந்த இது போட்டாலும் அசியசியமாக பண்ணுறாலும் இது பேப்பர் ஐடி. ஏன்னா கொஞ்சம் மாட்டேன் ஒரு ஃபோட்டோ போட்டால் வாங்கினா கொஞ்சம் இது பண்ணுங்களேன். ஒரு பெரிய ஆள் போட்டாலும் ஒரு இதாக போட்டாலும் அவங்க மூஞ்சி அசிங்கமாக்கி கேவலப்படுத்துறீங்க. யாரு கூட தான் போட்டோ எடுக்க பயமாக இருக்கு எனக்கு. இப்போ இது எப்படி போவேன் எப்படி இது என் தம்பி ஐடியை எடுத்து அதுக்குள்ளே போய் ரைட் இப்போ வந்துட்டு இருக்கு பயலே என்னது குருட்டு பயலே இருட்டு பயல குருட்டு பயலவா இதில் போவோம் வச்சு கமாண்டு தெரிய முடிக்க. ஆனந்து கமாண்டு தெரிய முடிக்கடே ஆனந்து. தலைவரே இட்லின்னு காட்டுங்க. இட்லியை காட்ட வேண்டியது இட்லியை. ஆமாம் தலைவரே தூக்கி வச்சு என்னல மூதேவி பயலேங்க மூதேவிங்க என்னங்க ஏழை இப்படி போட்டு கொல்றிய சாவடிக்கியோ. குக்குவித்த கோமாரி வந்து சூட்டு விட்டுருக்கு. அதனால தான் உங்களை அறுத்து கிளிக்க முடியல. பழைய ஜிபி முத்தா வருவேன் பாருங்க கண்டிப்பா. ஏன்னா வருவேன். ஒப்போ ஓய் மாயவா மாமா ஒரு பொண்ணு வேணும். ஒரு பொண்ணு வேணுமா? இல்லை மாமாவிலே பார்த்துட்டு இருக்கேன்னா பொண்ணு வேணுங்கானுவோ செட் பண்ணி விடுங்கானுவோ. யாருக்குமே போட்டா அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. எனக்கு எப்போ அனுப்பி விடுங்காவா? எருமாட்டு போயிடல கேட்க வெக்கம் இல்லை. நானும் ஒரு டீசெண்டாக ஆகலான்னு சொல்லி பார்க்கேன். டீசெண்டாக ஆக விடவே மாட்டேக்கானுவோம். அசியசியமாக கமாண்ட் அடிச்சு ஏ அம்மா 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 போகிற இடம்ல நாய் முத்து. ஆமாம் நாய் முத்து நக்கிட்டு நீ நக்கு வாங்கி கூட வந்து எருமாட்டு பையன் நாய் முத்துங்க. தலைவரே இது நீ குடியம்ல எருமாட்டு பையில அவன் சட்டியை வாங்கி முறுக்கி டம்ளரில் அடைச்சி நீ டம்ளர் வச்சு குடி. பேயில போவான் அவன் சட்டியை எடுத்து கழுவி குடிங்க எருமாட்டு பையில.
என்ன கமாண்ட் அடிக்கணும்மா பேர போன கிழட்டு மொத்தம் ஐட்டம் முத்து. ஆமா ஐட்டம் முத்து வா இங்கே. எனக்கு ஆள் பேக்கு தூக்க ஆள் தேவைப்படுது. வா இன்னைக்கு போகும். சரி கமாண்ட் ரொம்ப மோசமாக வருது நண்பர்களே. ரைட்டு. அதனால் வந்து லைவ் வந்தேன். அதான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் பார்த்துருங்க. சென்னையில் இருந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. படம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து சீன் நடிச்சிருக்கேன். துப்பாக்கி பண்ணி நடிச்சிருக்கேன். நீ அதில் துப்பாக்கியில் குண்டு இருக்காங்க கேட்கிய, அதுங்க கேட்கிய, அது எல்லாம் கேட்கிய, துப்பாக்கியில் குண்டு கிண்டியில் இருக்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. கண்டிப்பாக நல்லா தலைவரே. கண்ணு கண்ணு கொஞ்சம் குரேசம் தெரியுது. ஐயே கொண்டாடியா கண்டி தோல் என்னது கமாண்டு போடுறியே தெரியலையே. உங்க கமாண்டு ஒன்றும் தெரிய மாட்டேக்கே. வந்துட்டான் பேரமும் வந்துட்டானுவோ. ரைட்டு 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 ஓகே. அதான் இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுத்து வந்தேன். இன்னைக்கு என்னன்னா ஒரே ஒயிட் ட்ரெஸ்ஸாக போடுறோம் பார்த்தீங்களா. அப்பவும் இப்போ நான் கலர் ட்ரெஸ்ஸாக எடுத்து வந்திருக்கேன். கலர் ட்ரெஸ் கலர் சட்டெல்லாம் போடணும். ஒரே ஒயிட்லேயே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். நம்மளும் வித்தியாசமாக ஜிப்பாயெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். அது ஜிப்பாய் போட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வந்தேன். என்னது தலைவரே இன்னும் கமாண்டு பெருசாக போகுது. கமாண்டு பெருசாக போகுது. என்னது போடுறீங்க ஆனந்து? கமாண்டு பார்த்து சொல்ல உட்காந்து கக்குஸ்குள்ளே போயிட்டா நினைக்கேன். பாத்ரூமில் போனால் 1 மணி நேரம் ஆகும். உட்காந்து ஆயிருக்கானா இல்லை உட்காந்து சாப்பிட்றானா தெரியல. உள்ள உட்காந்து பேல போவான். தலைவரே கிழட்டு பிரிய என்னதப்பா கமாண்டு புரிய கமாண்டு புரிய முடிக்க. ஆய் வருது. ஆய் வந்தா கக்குசுல போல எருமாட்டு பேல. எந்த வீடியோ போட்டாலும் ஆய் வந்து சாவடி இருக்கல. நீ எருமாட்டு பேல ஆய் வருது, அது வருது. உக்கல மாதிரி காலையில ஒரு வீடியோ போட்டா ஆய் வருதுன்னு போறானுவோம். எப்ப பார்த்தாலும் ஆயிங்க நம்ம பேல போவனுக்கு. கிழட்டு மூதேவி. ஆமா கிழட்டு மூதேவி. தலைவரை தூக்கி காட்டுங்க. தூக்கி காட்டுறேன் உனக்கு. நீ உடம்புடிக்கவா தூக்கி காட்டுறேன். ஜாம நலமா நலம் நலம் நலம். தலைவரே கதை பிடிச்சாரு. கதை பிடிட்டேன். வெளியே சத்தம் இருந்தீங்களா? தலைவரே தூக்கி காடு. யோ சரி ஓகே ஓகே ரைட்டு ஆய் வந்து நினைக்கலா. எல்லாருமே வந்து என்னது அவள் நின்று நட்டமடிக்கிற மாதிரி வருது. என்னது தலைவர் உங்கள் மூக்க பொது வர காமெண்ட் லைவ் போட்டு கொஞ்சம் கதை சாத்து. அதான் ஆனந்து வந்துட்டான். இவன் வந்து சாப்பிட்றதுக்கு தட்டெலாம் கொண்டு வந்துட்டான். சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பாடு வந்துட்டு இருக்கா? ரைட்டு சாப்பாடுக்கு வந்துட்டு இருக்கு. நீ என்ன சொல்லியிருக்கா? அந்த கூட அதான் அத்தரா நீ நம்ம அதான் கோபுரா எனக்காக சொல்லிடு. வாங்கியிருப்பணும் வேற சொல்லு. நண்பர்களே ரைட்டு. நான் இவன் வந்து கண்டிப்பாக இந்த இது ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோலாம் வேறு மாதிரி போடுறேன். இப்போ நான் வந்து வெளி மாநிலத்துக்கு போகிறேன். வெளி மாநிலத்துக்கு போய் இப்போ வந்து புதுசாக வீடியோ போடுறது, ஷார்ப்புங்கிறது, வாங்குறது எல்லாமே போடணும் பார்த்துங்க. அதனால் வந்து தலைவரே உங்கள் நிறைய இல்லை கொஞ்சம் மாற்றி போடுங்களா. போட்டதே போடாதீங்க. நீனும் போட்டதே போடுற, நானும் போட்டதே படிக்க. அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு கிளுகிழப்பு இருக்காது. கொஞ்சம் மாற்றி போடுங்க கமாண்ட. ஜாமா போடாதீங்க தப்பி. கொஞ்சம் மாற்றி போடுங்க. நக்குவா நீ நக்கு எருமாட்டு பையில நக்குங்க. எனக்கு தானே இந்த மாதிரி கமாண்டு வருது. ஒரு நல்ல கமாண்டு போடுறவங்களையும் அவங்களையும் அசிங்கமாக போய் திட்டுவிய. ஆயா ரைட்டு ஓகே. ஒரு கண்ணாடி போட்டு வரல, இல்லைன்னா நான் தெளிவாக படிச்சுடுவேன். நான் கண்ணாடி போடாமல் இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ரவுண்டு போய் நாளைக்கு ஒரு சட்டை போடணும். ஒரு நல்ல இது மாதிரி சட்டை போட்டு போகணும் நாளைக்கு. ஆயா அனுப்பிக்காம பாரு பண்ணிப்பையில
பேச முடியல. ஏன்னா பக்கத்து ரூம்ல ஆட்கள் இருக்காங்க. அதனால வந்து நான் வாயை பொத்திட்டு பேசுறேன். இதே இது வந்து இந்த லைவ்ல வந்து இம்மை நான் அதே பிளாட்டுக்கு அங்க போச்சுன்னா இதே நீ கமாண்டை போடு ஒன்று வச்சு செய்யறோம் பாருண்ணா. ஈரி வார ஒரு போட்டோ போட்டிருக்கேன். இந்த போட்டோவில் என்னதான் ஆக்கிட்டுருக்கணும் பாரு. ஒரு போட்டோ போட்டிருக்கேன். இந்த போட்டோவில் அசிங்கமா ஆக்கி வச்சு கொண்டாடி அசிங்கமா கொண்டாடி என்னல இது. எங்க ஐயாவை போட்டோ போட்டிருக்கேன். எங்க ஐயா போட்டோவை போட்டு செத்தவ மாதிரி வச்சிருக்கான். அவர் உயிரோட இருக்காரு. அவருக்கு சாவு போட்டு மாலை பிடிச்சி வச்சிருக்கானுங்க. என்ன போட்டோ போட்டுக்கணும் பாருங்க. என்ன மண்டை எப்படி வச்சிருக்காங்க இந்த போட்டோவை. நான் இதுல போய் பார்த்தா ஃபுல்லா இப்படிதான் வருது. எப்படி எப்படி வச்சிருக்காங்க போட்டோவை. அதுக்கப்புறம் பாருங்க. இல்லை என்னது இது. இல்லை என்னது இது. இல்லை நல்லா இருக்க மனுஷன் போட்டா போட்டு கும்பிடுகிற எருமாட்டு பேருங்களா. பாரு இந்த ஐடிக்காரு லாஸ்ட்ல இந்த போட்டா பாரு. இப்படி பண்ணுனா ஏன் கூட யாரு போட்டோ எடுக்க வருவா. நான் எப்படி ஸ்டோர் பண்ண முடியும். யார் போட்டாவே எனக்கு வச்சுக்காம பாருங்க. பாருங்க பார்த்தீங்களா. என் கூட வந்து போட்டோ எடுக்குன்னா அண்ணே உங்க கூடவா போட்டோ எடுக்கணும். ஐயோன்னு எல்லாம் மண்டையை சொல்லிடுறாங்க. அந்த அந்த அக்காவெல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அந்த சென்னை தங்கச்சி போட்டோவை போட்டிருக்கேன். அவனுக்கு எப்படி ஆகி வச்சுக்கான்னு பாருங்க. அந்த பொண்ணு பார்த்தா நம்மளுக்கு என்ன நினைக்கும். பார்த்தா என்ன நினைக்கணும். போட்டோ போட்டிருக்கேன். இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க போட்டாங்க. இந்த போட்டோவை பார்த்தா யாரெல்லாம் போட்டோ எடுக்க வருவா. இந்த கமாண்ட் அவ்வளோத்தையும் பார்த்துக்கோங்க. கொடூரமாக இன்னும் ஆக்கி வச்சுக்காங்க பாருங்க. மண்டையை பாருங்க. இப்படி போட்டுக்கான பாருங்க. அந்த அந்த பிள்ளை பார்த்தா என் மூஞ்சி இப்படி ஆக்கி நினைக்கும். ஆட பேயில போகணும் அச்சி. என்னது இது என்னது என்னது பேயில போகணும்ல. அடுத்தது பாருங்க. இதை பாருங்க. இது ஒன்று நான் காமிக்க போட்டோ காமிச்சது வேலை நினைக்கும். கிழவு அந்த சின்ன பிள்ளையை கிழவி ஆக்கி வச்சுக்கானு பாருங்க. இதை பாருங்க. என் வாயில பாரு. இந்த வாயில் இப்படி ஆக்கியிருக்கான் பாருங்க. பார்த்தீங்களா. இதை காமிக்க தான் காமிக்க உங்களுக்கு நான். டான்ஸை பாருங்க. இப்போ ஐடியா பார்த்தீங்களா. இப்படி பண்ணுறானு. ஒரு டான்ஸு போட முடியல, ஒரு ஆட்டம் போட முடியல, ஒரு பாட்டம் போட முடியல. அதில் ஒரு திங்கிறத போட்டால் திங்கிறத கொண்டு ஆய கொண்டு வைக்கணும். ரைட்டு நண்பர்களே. கண்டிப்பாக வந்து லைவுக்கு எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அது போக வந்து எல்லாருமே எனக்கு வந்து என்ன கம்மன் அடிக்கான். செருப்பு நிச்சயமா என்ன செருப்பு நிச்சயங்க அவன் முடி. செருப்பு நிச்சயம் என்னது. நிச்சயம் செருப்பு நிச்சயம் தாடா. செருப்பு நிச்சயம் தாடா. செருப்பு நிச்சயமா. என்ன செருப்பு நிச்சயம். செருப்பு நிச்சயம் நீதான். செருப்பு நிச்சயம் நீதானா. பண்ணி பயிரவிழா போவாங்க. கிறுக்கு மெண்டல் பயிரவிழா. ஆளு மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. செருப்பு நிச்சயம், அது நிச்சயம், இது நிச்சயம். படிக்கிற கிடையாது வாங்க. இப்படி கமெண்ட் அடிக்கிறதே நிக்கணும். என்ன போட்டிருக்கான். தம்பி போடா டேயா. ஏன் லைவ்ல நான் வந்தா உனக்கு எதுக்குல சாவுறா.
தம்பி போடா, நீங்க முன்ன உன் லைவ்லயே வரேன்னா என்னுடைய ஐடி லைவ்ல வரப்பா. அவர் உங்களை பின்தொடர்றாரு அப்படியா? அண்ணாச்சி அண்ணாச்சி சாப்பிட்டீங்களா? சாப்பிடல இனிமேல் சாப்பிடணும் பார்த்துருங்க. இனிமேல் சாப்பிடணும். செருப்பு அடிச்சு நிச்சயம் உனக்கு தான். செருப்பு அடிச்சு செருப்பு வச்சு வாயில் கடி ஏறமாட்ட பையன் போயேன். செருப்படி நிச்சயமா, செருப்படி நிச்சயமா. இவர் ஒரு வாக்கியம்ல இது செருப்படி நிச்சயங்க. நான் தரலையா புல்லட்டு பாடு போய் தூங்கு கொட்டை முத்து. ரைட்டு, நான் தூங்குறேன். நீ நக்கிட்டு வாயில பிண்டாதீங்களா? என்ன ஒழுங்கா லைவ் பார்க்க விடுங்களேன். எனக்கு கமாண்டின்னு ஒரு ஹாய் நல்ல கமாண்டு வருது. நீ நல்ல கமாண்டு அடிக்கிய கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம் ஆகிட்டுக்கு தெரிய முடியுது. சின்ன எடுத்து தெரிய முடியுது. கண்ணாடி விட்டு வச்சுட்டேன். தலைவரே பணியின ப்ரோவா என்னது முத்து கோட்டை குள்ள கத்திரிக்காய். ஆமாம், நான் குள்ள கத்திரிக்காய். இவன் போய் நெடு கத்திரிக்காய் இழுத்து வச்சு அறுத்து போடுவோம். இருக்காமா பண்ணி போயிடலாம் வாங்கினேன். சரி நண்பர்களே, நீங்கள் என் லைவில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஆட்டின் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதில் இந்த சில எரும மாட்டு பேலுவோ வந்து என்னது இந்த ஆயா போட்டு அனுப்புகிறானுவோ, ஆய் படம் செருப்பு நிச்சயங்க, அது நிச்சயங்க. அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, சாப்பிடணும். சாப்பாடு ஆர்டர் மணி வேங்க போயிட்டான். தலைவரே மாத்திரை போட்டிங்களா? மாத்திரை போடணும், கண்டிப்பாக போடணும். தலைவரே நான் உங்களோட மிகப்பெரிய ரசிகன். அப்படியா? ரைட். இப்படி நல்ல கமாண்ட் வந்தா இவ்வளோ சந்தோஷமா, இவ்வளோ இதாக இருக்கு, இன்பமாக இருக்கு. எனக்கு ஆய் வருது. ஆய் வந்து ககுசுல போய் கையை விட்டு குடஞ்சி நக்கு எறமாட்டு பையில ஆய் வருது. ஆய் நக்குங்க. சரிப்பா, நம்ம ஆயை அனுப்புறான்னு பாருங்க. ஆயை அனுப்பி அதுக்கு கீழே ஒரு முத்தங்களும் வருது. ஐயோ. சரி நண்பர்களே, இது வந்து பேச முடியல. ஏன்னா பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு இடைஞ்ச பண்ணக்கூடாது. அதனால் வந்து இந்த இனிமேல் லைவ்ல வந்து நம்ம ஊருக்கு போச்சுன்னா இல்லை லைவ் வரேன், அப்பவும் போடுங்க. அப்போ அடுத்த கிளிப்பை கிளிப்பை இனிமேல் பேச முடியல. என் லைவுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. அக்கா வாங்க, பெங்களூர் அக்கா, உங்கள் ஐடி தெரியுது. ஹாய் வாங்க. தங்கச்சி வாங்க. ஹாய். சில போட்டால் தெரிய முடியும், தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க. சில போட்டால் தெரிய முடியுது எனக்கு, ஏன்னா அவங்க ஐடிங்கிறது தெரியுது எனக்கு. கணேசன் ஆயி இருக்காரா? கணேசன் ஆயி இல்லை, கணேசன் ஆயை இருந்தது மடிச்சு வச்சிருக்காரு. நீ ஊருக்கு வா, 248 ஊருக்கு வாழ மடிச்சு தானே சோத போட்டு விலகி தின்னு வேற மாட்டேன். இப்படி தான் பேசணும். நீ தப்பாக நினைக்காதீங்க நண்பர்களே. அவனுக்கு இப்படி தான் பேசணும். அவனுக்கு இப்படி தான் ஆயின்னு போடுறானு வந்து பேப்பர் ஐடி, அவனுக்கு இப்படி தான் பேசணும். ஆமாம், இந்த பொண்ணு ஐட்டம் இன்னே நானா பொண்ணு தரணும் உனக்கு பார்த்தேன் இது. சரி நண்பர்களே, ஓகே. நான் இனிமேல் லைவ் அங்கே வரேன். பக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தப்பு. அதனால் வந்து நான் வந்து வெளியே போய் லைவ் போடுறேன். நான் அதனால் ஹாய் நண்பர்களே, என் லைவுக்கு எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆய் முத்து, ஆமாம், ஆய் முத்து, கொட்டை முத்து, எல்லா முத்தும் நான் தான். நீங்கள் மட்டும் பேர் தெளிவாக வைங்க போதுமா? சரி, ஓகே நண்பர்களே, ரைட்டு.